So thanks everyone for joining this 8 a.m. Mostly people will have work at this time, but anyway, I'm seeing a good bunch of people who joined at this 8 a.m. For the knowledge gain. So definitely, இதை கண்டினியூ பண்ணும்போது வந்துட்டு இதுக்கான ரிசல்ட் வந்து வில் டெஃபினெட்லி ப்ரொவைட் யூ. ஸோ ஹோப் மெனி நோஸ் அபவுட் மீ. ஐம் சுதர்ஷன். தெரியாதவங்களுக்கு ஐ ஜஸ்ட் கிவ் மை இன்ட்ரோடக்ஷன். ஐ ஹேவ் 12 years of experience in IT. ஸோ கரண்ட்டாக வந்துட்டு லீட் டெவாப்ஸ் ரோல் நான் பார்த்துட்டு இருக்கேன். கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்ட் ரோலும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐ யூஸ் டு பில்ட் like everything from the scratch in my company, not kind of support role. So it's kind of a development and operations role வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு தமிழ்நாடோட தமிழோட ப்ரைடுன்னு சொல்லலாம். சென்னை இது வந்து மோஸ்ட் ஃபேமஸ் ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அங்கேயுமே லீட் டெவலப்ஸ் இருக்கேன். தட்ஸ் மை 6th கம்பெனி. ஸோ என்னோட மெயின் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWS, Azure, DevOps, Linux, Kubernetes, Jenkins and other things. ஸோ ஹைலைட்ஸான விஷயங்கள் போட்டிருப்பீங்க. சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹேவ் AWS சர்டிஃபிகேட், Azure, Terraform, லினக்ஸில் வந்து RHCSC and RHC ஐம் ஹோல்டிங். அண்ட் ரீசெண்டாக ஐ திங்க் 7-8 months பேக் முன்னாடி ஐ டிட் Kubernetes which is CKA. அதை நான் முடிச்சிருக்கேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப். டீச்சிங் கரியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்ட் 7 years எடுத்துட்டு இருக்கேன். அது பார்ட் டைமில் தான் இந்த மாதிரி மார்னிங் டைம் எடுத்துட்டு ஐ வில் கோ டு ஆஃபீஸ் அண்ட் ஐம் ஸ்டில் கண்டினியூவிங் இட். மோஸ்ட்லி வந்து ஐ டேக் செஷன்ஸ் வித் பேஷன். So that is the reason that we could able to place many students like who is coming to our institute. Before moving to the AWS overview, I just want to know like சும்மா ஒரு மேஜர் ஆன்சர். ஏன் வந்து you want to learn AWS and DevOps? So what makes you to come here and why you want this? It can be anything. ஜாப் இல்லை இன்டர்னலாக தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை தான் லேட்டஸ்ட்டு, இல்லை ஜாப் செக்யூரிட்டி ஜாஸ்தி. எனிதிங் இஸ் ஃபைன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ஆவரேஜ் ஆன்சர் ஃபார் இட். If you couldn't talk, you can type in Zoom chat. So I would say high-paying job. சேஞ்சுக்காக பார்க்குறீங்களா? Less coding is there, right, compared to other jobs? Exactly. டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும். யூ ஹாவ் டு இன்னோவேட் எவ்ரி டைம். நீங்கள் அந்த இன்னோவேஷன் மைண்ட் செட் இல்லை, உங்களால் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லைன்னா யூ வில் பி அவுட் ஆஃப் த மார்க்கெட். ஸோ அதனால வந்து டெவலப்மெண்ட் ஈக்குவலி பே பண்ணுவாங்க, பட் ஆனால் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும், மைல்டாக நான் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி பட் ஆனால் டெவலப்ஸ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னோவேஷன் ப்ரெஷர்லாம் இருக்காது. இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். But I'll explain you what is this DevOps is actually. Okay, and the reason why I'm choosing DevOps, actually I'm a Hadoop admin, Sudarshanji. So basically then later Hadoop admin, now everywhere Hadoop is migrating into the Databricks. So the customer which I'm working, they have migrated into Databricks. So the core admin activity is completely reduced, and the Databricks environmental the building using the Terraform. And all the stuff. So completely database are into DevOps now. Yeah, so just looking for to upgrade myself. Okay, that's really good. Sorry disturbing. ஆமாங்க. இப்போ அங்க என்ன டைம்? எக்ஸாக்ட்டா 3:45. அமேசிங். 3 மணிக்கு காலையில ஜாயின் பண்றீங்க. ரொம்ப ஏன் காலையில 3 மணிக்கு? இல்ல, இட்ஸ் ஓகே. பிரிட்டி வந்து ஜெர்மனில இருந்து ஜாயின் பண்றாங்க. அங்க என்ன டைம் மேடம்? ஜெர்மனி அந்த டைம் தான் இருக்கும், ரொம்ப early தான் இருக்கும். 4:30 இங்க 1 hour later to this shows the quality of this Sudarshan session. ஐயோ ப்ளீஸ் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை ஜி, ப்ளீஸ். 3 மணிக்கு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. அது பெரிய விஷயம் தான். அது உண்மையிலே we need to appreciate them, not me. இல்ல both. சோ வந்து என்னோட இதெல்லாம் டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பேக் டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ பேக் அண்ட் வந்து டேட்டா ஸ்டோரேஜ் வந்துட்டு AWS யூஸ் பண்றாங்க. சோ கம்ப்ளீட்டா இல்ல நான் கேள்விப்பட்டேன் நிறைய டேட்டா பேஸுமே வந்துட்டு இப்போ SRE மாடல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கூட சொல்ல போனா உங்க டேட்டா பேஸை தூக்கி குபர்னெட்டிஸ்ல போட்டுருவாங்க. அதுவும் வந்துட்டு இட்ஸ் ஆன் பிளான். எவ்ரி கம்பெனி இஸ் ட்ரைங் டு மூவ் த டேட்டா பேஸ் டு குபர்னெட்டிஸ். ஸோ அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா குபர்னெட்டிஸ் நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு.
பட் ஸோ எனிவே இப்போ அப்ரிஷியேட் யூ வந்துட்டு கைஸ் அந்த தட் கோர் அட்மின் ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு சேஸ் லைக் நேம் நோட், டேட்டா நோட் எதுவும் மானிட்டரிங் அதை பத்தி எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் எல்லாம் கம்ப்ளீட்டா. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு டேட்டா பிரிக்ஸ் டீமே மானிட்டர் பண்ணிக்கிறாங்க மெட்டா டேட்டா அவங்க சாஸ் பேஸ்டுங்கிறதுனால. ஓகே. ஸோ ஸோ அதனால அப்படியே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா இதுதான் டெராஃபார்ம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல குபர்னெட்டிஸ் வந்துரும். அதுக்குள்ளேயுமே நீங்க அதோட ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க டெப்ளாய் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரீசெண்டா நான் மூவ் ஆன கம்பெனிலுமே வந்துட்டு காஃப்காவை வந்து தே ஆர் ட்ரைங் டு கன்வெர்ட் டு குபர்னெட்டிஸ் காஃப்கா. ஸோ அது எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஆக்சுவலா. பட் தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு அப்ரிஷியேட் தட் காலைல விடிய காலைல 3 மணிக்கு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் உங்களுக்கு? எனக்கு வந்து 9 AM காலையில. ஓகே ஓகே. முடிச்சுட்டு படுப்பீங்களா இல்ல? ஆமாமாங்க. சரி, ஓகே, நைஸ். ஸோ யா குட். எல்லாருமே வந்து ஹாவ் அ ரீசன் தட் you need to upgrade this for the survival first. பட் சர்வைவல்னு பார்க்காதீங்க, இதை ஒரு ஸ்கில்லாக பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில் வந்து நாட் ஒன்லி ஃபார் யுவர் ஜாப் சர்வைவல், ப்ளஸ் வந்து நீங்கள் இதை ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரியே மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. தட் இஸ் வாட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? ஸோ கிளவுடை பற்றி சுத்தமாக தெரியாத யாராவது இங்கே இருக்கீங்களா? எனக்கு கிளவுடுனா என்னன்னே தெரியாது, நான் பிளாங்காக வந்திருக்கேன், அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஹாய் சுந்தர். கார்த்திக் சொல்லுங்க. எனக்கு க்ளவுடில் பெருசாக ஐடியா இல்லை. ஓகே. ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்தே போகலாம். க்ளவுட்னா என்ன, ஏன் வந்து இதுக்கு இவ்வளோ ஹைப் இருக்கு, ஏன் எல்லா கம்பெனிஸுமே வந்து இதுக்கு வந்து மூவ் ஆகிறாங்கன்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ யா ஸோ க்ளவுடுக்கு முன்னாடி வந்து லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், அதில் ஒரு ஓஎஸ் போட்டு நம்ம அது மேலே அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே ஹார்ட்வேரில் மல்டிபிள் ஓஎஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதுக்கான ரீசன் வந்து நான் டயக்ராமேட்டிக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் 1990s யூஸ்வலாக இருக்க டெமோவில் அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ 1990s அந்த டைம் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இட் கேன் பி எனிதிங். இந்த மாதிரி வந்து ஸ்விக்கி மாதிரியோ இல்லை உபர் மாதிரியோ இல்லை எனி சோஷியல் மீடியா ஆர் எனி இ-காமர்ஸ் சைட்டு. என்ன பண்ணுவீங்க முதல்ல வந்து யூ நீட் டு கிரியேட் அ வெப் சர்வர். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து ஒரு சர்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஃபிசிக்கல் சர்வர். ஓகேவா? ஒரு வெப் சர்வரில் ஒரு ஓஎஸ் அந்த டைமில் போட முடியும், ஒரு ஓஎஸ். அதுக்கு மேலே வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து ஒரு ஹார்ட்வேர் சர்வர் ஆர் ஹார்ட்வேர், அது மேலே ஒரு ஓஎஸ். இந்த ஓஎஸ் கேன் பி லினக்ஸ் ஆர் விண்டோஸ். அதுக்கு மேலே வந்து யூ வில் இன்ஸ்டால் ஜாவா ஆர் எனி அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் டாப் ஆஃப் இட். சரியா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும். பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். ஸோ டேட்டாபேஸோட ஆக்சுவல் வேலை என்ன? Does anyone know what is an actual work of database? Java ஓகே, வெப்சைட்டு. டேட்டாபேஸ்னா டு ஸ்டோர் தி டேட்டா. ஸ்டோரேஜ். அப்போ ஹார்ட் டிஸ்க் எதுக்கு இருக்கு? ஹார்ட் டிஸ்கோட வேலை என்ன? ஹார்ட் டிஸ்க் தானே ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. டேட்டாபேஸ் என்ன? டேட்டாபேஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. Collection of data stored in database. எக்ஸாக்ட்லி. அது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 years or 10 yearsக்கு முன்னாடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ லாகின் பண்ணாலுமே உங்களோட டீடைல்ஸ் வருது இல்லை? அதுக்கான காரணம் என்ன? டேட்டாபேஸ் தான். ஏன்னா டேட்டாபேஸ் நோஸ் வேர் யுவர் டேட்டாஸ் ஆர். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி. ஒரு புக்கில் ஒரு சாப்டர் தேட சொன்னால் நம்ம வந்து எவ்வளோ நேரம் எடுப்போம் பேஜாக நீங்கள் வந்து திருப்பினீங்கன்னா. பட் ஆனால் அதை இண்டெக்ஸ் பார்த்தா ஈஸியாக அந்த சாப்டருக்கு போயிடுவீங்களே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த டேட்டாபேஸில் வந்து இட் நோஸ் வேர் யுவர் டேட்டாஸ் ஆர். இட் நோஸ் வேர் யுவர் டேட்டாஸ் ஆர் ஸ்டோர் இன் த ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? அதனால வந்து டேட்டாபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அ கம்பெனி. இன்னும் சொல்ல போனால் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ், அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லு. ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் டேட்டா வலிச்சா கூட அந்த கம்பெனியை காப்பாற்றிடலாம், டேட்டாவை ரெக்கவரி பண்ணி. ஆனால் டேட்டாபேஸ் அழிச்சிட்டிங்கன்னா அந்த கம்பெனியை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இந்த டேட்டாஸ் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டேட்டாபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், விச் வில் பி எ செகண்டரி சர்வர். 2வது சர்வரில் வந்துட்டு நீங்கள் டேட்டாபேஸ் போட்டுருவீங்க. இன்னொரு 3வது சர்வர் எடுத்துக்கலாம். இது சின்ன ஸ்டார்ட் அப் தான், அதனால 3 சர்வரில் ஆரம்பிக்கலாம். இன்னொன்றில் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த வெப்பில் பார்க்குற அதே இதை வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் ரன் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
ஸோ இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு என்னென்ன ட்ராபேக்ஸ் முதல்ல இருக்குன்னு பார்த்துடலாம். ட்ராபேக்ஸ் வந்துட்டு காஸ்ட். ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கே வந்து காஸ்ட். அது என்ன காஸ்ட் அப்படின்னா வந்து, ஸோ இது வந்து டு யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்வர் அண்ட் கிளைண்ட் ஓஎஸ்? யாருக்காச்சும் தெரியுமா கரெக்டான டிஃபரன்ஸ்? சர்வர்னா என்ன, கிளைண்ட் ஓஎஸ்னா உங்களோட லேப்டாப் தான். விண்டோஸ் 7, விண்டோஸ் 10, 11 வச்சிருக்கீங்களா, அதான் கிளைண்ட் டெஸ்க்டாப்னு வச்சுக்கலாம். சர்வருக்கும் டெஸ்க்டாப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? சர்வர்ல வந்து எந்த ஓஎஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சர்வர்ல ஓஎஸ் இருக்கும். சர்வர்ல கண்டிப்பா ஓஎஸ் இருக்கும். டெஸ்க்டாப்லயே ஓஎஸ் இருக்கும். நான் என்ன கேக்குறேன்னா, ஓகே. இதெல்லாம் டெஸ்க்டாப்லயே ரன் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆனா ஏன் சர்வர் வச்சு ரன் பண்றாங்க இந்த மாதிரி பிசினஸ் அப்ளிகேஷன்றது என் கொஸ்டின். எனிவன் நோஸ்? large data அதுவும் handle the டெஸ்க்டாப்லயே large போடலாமே, டெஸ்க்டாப்லயும் பண்ணலாமே. என்ன தெரியுமா ஆக்சுவல் ரீசனு? ஸோ நல்லா கவனிங்க. டெஸ்க்டாப் வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் பெருசா வரைகிறேன். டெஸ்க்டாப்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவர் கார்டு இருக்கும், ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதே மாதிரி வந்து ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர். கரெக்டா? லேண்ட் போர்ட் வந்து உங்களோட லேண்ட் கேபிள் நெட்வொர்க் வர போர்ட்டு, ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் வந்து பவர் கார்டு. ஏன் இது 3 மட்டும் வைக்கிறேன், ரேம் ப்ராசஸர் சொல்லலாம். இந்த 3 தான் வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகும். சீக்கிரமா டேமேஜ் ஆகிற முதல் 3 பொருள் வந்து நிக்காது. ஏன்னா இந்த ஒயர் இடத்துல முடிஞ்சு போச்சு. ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டினியூஸாக டேட்டாவை ரன் பண்ணிட்டு இருந்தால் கரப்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பவர் கார்டு, பவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுவுமே வந்துட்டு ஈஸியாக வந்து டவுன் ஆகிடும். சரியா? ஆனால் அதுவே வந்து நீங்கள் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்வர் வந்து இட்ஸ் லுக்ஸ் லைக் திஸ். கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி. அதில் வந்து உங்களுக்கு பவர் கார்டே 2 இருக்கும். மினிமம் யூ ஹேவ் 2 பவர் கார்டு. ஹார்ட் டிஸ்க் வந்து குறைஞ்சது 6 இருக்கும். மினிமம் 6 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு லேண்ட் போர்ட் இருக்கு, அது ஒரு மினிமம் 4 இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாத்துலேயும் ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இப்போ நம்ம மொபைலுமே ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொன்று வந்து உங்களுக்கு பேக்கப் தரும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து சர்வர்ஸ் வந்து 24/7 ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகே, எது டேமேஜ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு பேக்கப் பக்கத்துலேயே ரன் ஆகிட்டு இருக்கும். லேண்ட் போச்சுன்னா கூட வந்து ஒரு நெட்வொர்க் டவுன் ஆனால் கூட பரவாயில்ல, இன்னொரு நெட்வொர்க்ல வந்து கனெக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ரீசன் தான் வந்து ரேக் சர்வர் கொஞ்சம் ஃபேமஸ். நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியரால இந்த பேசிக்லாம் முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ ரேக் சர்வர் வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்ல வந்து இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் சொன்னால சர்வர் பாக்ஸ், அதை வந்து இந்த மாதிரி மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேக் சர்வர் ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். சுதர்சன்ஜி, ஒரே ஒரு சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம இதுல ஜாயின் பண்ணிருக்க எல்லாருக்குமே தமிழ். ஏன்னா எனக்கு ஒருத்தர் வந்து பேசினார், மணின்னு சொல்லி அவரோட யூசர் நேம் இருந்தது. அவருக்கு தமிழ் தெரியாது, பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கொஞ்சம் யூஜி பிஜி இங்க பண்ணியிருந்தேன் அப்படின்னாரு. ஜஸ்ட் செக் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமான்ட்டு. இது தமிழ் பேட்ச் தான் மோஸ்ட்லி. யூ கைஸ் ஆர் கம்ஃபர்டபுள் வித் திஸ் வாட் எவர் ஐம் எக்ஸ்பிளைனிங் ஃபர்ஸ்ட்? எவ்ரி ஒன்? Yes, I'm okay. Yes. Okay, sir. Tamil okay. Okay then. Everyone? Anyone have any objection? Seri, fine. I think everyone is good with Tamil. Yeah. But thanks for that. Yeah. So இப்போ நீங்க ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூட் வைங்க கொஞ்சம் ப்ளீஸ் கைஸ். யா. ஸோ நான் சொன்னேன்ல, அந்த பாக்ஸ் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த மாதிரி வெளியே இருக்கும். ஏன் முதல்ல இந்த ஹார்ட் டிஸ்க் வெளியே இருக்கு? நம்ம டெஸ்க்டாப்ல வந்து கேபினெட் உள்ளதா இருக்கும், பட் இங்கே வெளியே இருக்குன்னா ஹார்ட் டிஸ்க் வெளியே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நீங்க ஈஸியா வந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து ரேக் சர்வர் ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிளிக் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க ஈஸியா. இந்த பட்டனை கிளிக் பண்ணா வெளியே வந்துடும். இப்போ டேமேஜ் ஆச்சுன்னா இது வந்து ரெட் கலர்ல ஆம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர்ல வந்துட்டு ஒரு லைட் இண்டிகேஷன் வரும். அப்போ நீங்க வெளியே எடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இது வெளியெடுக்கும் போது வந்து டோட்டல் மிஷின் டவுன் ஆகாது. இந்த பக்கத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ இதோட ஆர்கிடெக்சரே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது மாதிரி இங்கே பாருங்க, கிளிக் பண்ணியே வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதுனால தான் சர்வர் போறாங்க. ஸோ இது ஹார்ட் டிஸ்க் பார்ட்டு. பேக் சைட் பார்க்கலாம், ரியர் வியூ பார்க்கலாம். ரியர் வியூவில் நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், இங்கே 2 பவர் கார்டு இருக்கும். ஒரு பவர் கார்டு வந்து ஏசி சப்ளைல கொடுப்பாங்க, ஒரு பவர் கார்டு வந்து டிசி சப்ளைல கொடுப்பாங்க. ஏசின்றது கவர்மெண்ட் கொடுக்குற கரண்ட், டிசின்றது நீங்க ஜென்ரேட் பண்ற கரண்ட். இந்த டீசல் வச்சு ஜென்ரேட் பண்ணுவாங்களே அது பில்டிங் யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏசியே பண்ண கூட டிசில இருந்து உங்களுக்கு பேக்கப் இருக்கும். நான் லேண்ட் போர்ட் சொன்ன பாருங்க, குறைஞ்சது ஒரு 4 இருக்கும். இதுல இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு 3 இருக்கு. பரவாயில்ல, ஏதாவது 1-2 பேக்கப் இருந்தா கூட
we கேன் மேனேஜ் இட்ல. ஸோ இந்த ரீசன் தான் வந்து பீப்புள்ஸ் கோயிங் ஃபார் சர்வர் இன் ரியல் டைம். சரியா? ஓகே. இந்த மாதிரி சர்வர் என்னென்ன டைப் இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன ரேக் சர்வர் மாதிரி ரேக் தான் மெயின். மோஸ்ட்லி வந்து ரேக் சர்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் சர்வர். மூணாவது வந்து டவர் சர்வர். இந்த மூணு நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் வந்து ரேக் சர்வர், பிளேட் சர்வர் அண்ட் டவர் சர்வர். பிளேட் சர்வர் எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு சேசிஸ் பாக்ஸ்ல குட்டி குட்டியா இருக்கும். இது ஏன் வந்ததுன்னா வந்து காம்பாக்டா இருக்கிறதுக்கா, ஏன்னா எனக்கு ரேக்ஸோட இடத்த அடைக்குது, எனக்கு காம்பாக்டா வேணுன்றதுக்காக வந்தது தான் பிளேட் சர்வர். இந்த மாதிரி பிளேடா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்பாக்டா இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, இந்த சேசிஸ் பாக்ஸ் தான் இதுக்கு பவர் சப்ளை தருதுல்ல. இந்த பாக்ஸ் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த என்டையர் சர்வர்ஸ் அடி வாங்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கப்புக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு சேசிஸை பக்கத்து ரேக்கில் வைப்பாங்க. கொஞ்சம் அதில் அமௌண்ட் அதிகமாகும். காம்பாக்டாக இருக்குமே தவிர்த்து, பட் ஆனால் வந்து பவர் மெயின்டெனன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால பிளேடு கொஞ்சம் கம்மியாக தான் போவாங்க. டவர் சர்வர் ஒன்றும் இல்லை, நம்ம டெஸ்க்டாப் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஹியூஜ் சைஸில் ஜைஜான்டிக்காக இருக்கும் டெஸ்க்டாப் மாதிரி. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரேக்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய டவர் மிஷினை வேணால் நான் வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு அந்த பேக்கப்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்கு. அந்த பேக்கப்பு பேக் சைடில் வந்து உங்களுக்கு 2 பவர் கார்டு எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன, டெஸ்க்டாப்பே பெரிய சைஸ் டெஸ்க்டாப் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, ஹியூஜாக இருக்கும். ஓகே, இது வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனி, நாங்கள் வந்து இந்த மாதிரி ரேக் வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லைன்னா, தே வில் கோ ஃபார் திஸ் டவர் சர்வர். ஓகேவா? ஸோ இப்போ சர்வர்னா என்னன்னு புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ் வித் சர்வர்? ஓகே, ஸோ இப்போ இந்த சர்வர் இவ்வளோ ஃபீச்சர் இருக்கிறதுனால, இப்போ நார்மலாக வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் i7 ப்ராசஸர் என்ன ரேட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? டெஸ்க்டாப்பில் நீங்கள் i7, இப்போ i3, i5லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ i9 கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். i7 ப்ராசஸரோட ஆவரேஜ் காஸ்ட் தெரியுமா? 13 to 15. 14 to 15,000. ம். ஏங்க மினிமம் 70,000 80,000ங்க. ஸோ மினிமம் i7 ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் கம் அரௌண்ட் ஃப்ரம் 50,000 to 80,000 ருபீஸ். ஓகேவா? அந்த i7ன்றது வந்து 7 டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ், 7 பிரெயின் இருக்குன்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஓகேவா? ஸோ அவ்வளோ மல்டி டாஸ்கிங் அதால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நார்மலாக நம்ம டெஸ்க்டாப் i7 வந்து 80,000 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்துட்டு இட் வில் கம் அரௌண்ட் 3 lakhs to 10 lakhs ஒரு சர்வர். இவ்வளோ ஃபீச்சர் இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இட் கம்ஸ் அரௌண்ட் 3 lakhs to 10 lakhs வரைக்கும் வரும். அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராபேக் வந்து காஸ்ட். செகண்ட் ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிசோர்ஸ் வேஸ்டேஜ். ஸோ இந்த ட்ராபேக்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஏன் க்ளவுடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் வேஸ்டேஜ்னு என்னென்னா, இப்போ இந்த ஒரு சர்வரோட ஸ்பெக் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சர்வரோட ஸ்பெக் வந்து இப்போ ரேம் வந்துட்டு ஒரு 8 GB, ப்ராசஸர் வந்து ஒரு 4 core. சும்மா நான் பேசிக்காக எழுதுறேன். 4 coreனா அந்த i7 மாதிரி i4 வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 500 GB. இப்போ ரேம் 8 GBன்றதுனால நீங்கள் வந்து ரேம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிடுவீங்களா? யூட்டிலைஸ் பண்ணலாமா? ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாமா வேணாமா? 8 GB ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண என்ன ஆகும்? இது அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. Hang ஆயிரும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ நம்ம என்னதான் வந்து 8 GBக்கு காசு கொடுத்து வாங்கினாலும் நம்மளால அதை முழுசாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 50% யூஸ் பண்ணுவோம். 50% வந்து ஐடியலில் வைப்போம். சும்மா தான் வச்சிருப்போம் நம்ம. யூ வில் யூஸ் 50% அண்ட் வில் கீப் 50% இன் ஐடியல் ஸ்டேட். ஓகேவா? ஈவன் நம்ம டெஸ்க்டாப்பில் கூட டாஸ்க் மேனேஜர் போய் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அதுலேயே கூட பாருங்கள், மெமரி பாருங்களேன், 64 தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக 100 யூஸ் பண்ண முடியாது. 100 நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயும் குரோமில் தான் நிறைய எடுத்துகிட்டு இருக்கு. 100 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு ஹேங் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த 50% வந்து சும்மா வச்சுருக்கோம்ல, இதை வந்து மானிட்டரி டூல் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு 50க்கு மேலே போனால் அலர்ட் கொடு, நான் போயிட்டு ரேமை வந்து க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்போ நான் பார்த்துட்டேன், ஐயோ 60 வந்துருச்சு, எது யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் போய் இந்த கூகுள் குரோமா கில் பண்ணலாம், இல்லை ஜூமை கில் பண்ணலாம். எனக்கு எது தேவையில்லையோ நான் கில் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் ரியல் டைமில் மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்த்து எது தேவையில்லையோ க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 50% ஐடியில் இருக்கிறதா நான் என்ன சொல்கிறேன்னா வேஸ்டேஜ்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம 8 GBக்கு பே பண்ணியிருக்கோம், பட் வி ஆர் நாட் யூசிங் இட் கம்ப்ளீட்லி. ஓகேவா? இது ஒரு ட்ராபேக். மூணாவது ட்ராபேக்,
ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள். ரிசோர்ஸ் ஷேரிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா வந்து இப்போ இவங்கிட்ட வந்து ஒரு 4 GB ரேம் ஃப்ரீயா இருக்கு, 8 GB 4 GB ஃப்ரீயா இருக்குன்னா இதை இவன்ட்ட ஷேர் பண்ண முடியுமானா கண்டிப்பா அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா ரேக்கை கலட்டி அதுலேருந்து அந்த ஃப்ரீ ரேமை எடுத்து இன்னொரு ரேக்கில் போட்டு திருப்பி இதை எடுத்து மவுண்ட் பண்ணுறதுலாம் ஈஸி வேலை கிடையாது. அதே மாதிரி லைவ் அப்ளிகேஷன் 24/7 ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிசோர்ஸ் ஷேரிங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவன்ட்ட 4 GB கொடுத்துரு இவனுக்கு ப்ரெஷர் ஆகிடும்ல. இவனுக்கு 2 GB என்ன ரன் பண்ணுவான்? ஏன்னா இவனும் 4 GB ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது, இவனுக்கு ஹேங் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி பக்கத்தில் கொடுக்க முடியாது. அதுவும் வந்து நாட் பாசிபிள். அது ஒரு ட்ராபேக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து யூஸ்வலான விஷயம் தான். இதே ட்ராபேக்குன்னு சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ட்ராபேக்குன்னு அடுத்து வர டெக்னாலஜி பார்க்க வச்சாங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ மிச்ச ட்ராபேக்கையும் பார்த்துடலாம். 4th ட்ராபேக் வந்து ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வந்துட்டு இட் டேக்ஸ், ஏன்னா நம்ம ரேக் வாங்கி அதில் மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூஸ்லாம் போட்டு அப்புறம் ஓஎஸை போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுக்கே மினிமம் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகிடும். ஓகே, ஓஎஸ் டைம் இஸ் ஹியூஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், இடம். இப்போ நான் வந்து ஒரு பேடிஎம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக மாறிட்டோம். அந்த மாதிரி தான் முதல்ல வந்து ஒரு சின்ன ரூமில் ஆரம்பிக்கிறீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க ஆரம்பிக்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகமாக நீங்கள் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு சர்வருக்குன்னு இவ்வளோ பேர் தான் அதை அலோவ் பண்ணும். ஒரு சர்வருக்கு 500 கனெக்ஷன்ஸ் தான் 500 கஸ்டமர்ஸ் தான் ஒரு டைமில் வர முடியும். நீங்கள் இன்னொரு 500 பேர் அக்காமடேட் பண்ண இன்னொரு சர்வர் வாங்கணும். ஓகேவா? ஸோ இடம் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் வென் யுவர் பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங். இடம் உங்களுக்கு தெரியும், சென்னையில் நீங்கள் வாங்க ட்ரை பண்ணால் எந்த அளவுக்கு வந்து வாடகை சொல்லுவாங்க அப்படின்ட்டு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஃபேஸ்புக் டேட்டா சென்டர் பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். டேட்டா சென்டர்ன்றது சர்வர் இருக்கிற இடம். இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா சென்டர் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள், எத்தனை சர்வர். ஏன்னா அவ்வளோ யூசர்ஸ் இருக்கும் ஃபேஸ்புக்கில். கண்டிப்பாக அவன் வந்து இத்தனை சர்வர்ஸை வச்சு தான் ஆகணும், அதுக்கு அவன் பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கூகுள் டேட்டா சென்டர் பாருங்கள், எத்தனை யூசர்ஸ் கூகுளுக்கு இருப்போம், அதுவும் ஹியூஜ். எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக வாடகை. ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் சிட்டிக்கு வெளியவும் வைக்க முடியாது. ஏன்னா இன்ஜினியர்ஸ் வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு போக மாட்டாங்க. ஓகேவா? சில பேர் ஓரளவுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. எல்லாமே பார்த்து தான் அவங்க டேட்டா சென்டர் பிளான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இடம் வந்து நிறைய சர்வர்ஸ் இருந்ததுன்னா யூனிட் பே ஃபார் தட். அது ஒரு ட்ராபேக்கு. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி. Electricity. I'm sure. I think I am getting some background noise. Yeah. Electricity வந்து as I told you, ஏசி கரண்ட் கூட பரவாயில்ல. ஆனால் டிசி வச்சு நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும். ஸோ பவர் சப்ளையுமே ஒரு பெரிய ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வரில் ஒரு ஓஎஸ் போட்டு மெயின்டைன் பண்ணால் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ராபேக்ஸ் அண்ட் காஸ்ட்டு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்தது 2000 வந்து இதை இன்ட்ரடியூஸ் டெக்னாலஜி கால்டு விர்ச்சுவலைசேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனால் அதை ரொம்ப ஸ்டேபிளாக மாற்றின கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎம்வேர்ன்ற கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Does anyone know about the company name VMware? Yes. It's a virtual desktop company. Virtual server company. டெஸ்க்டாப் இல்லை, டெஸ்க்டாப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அவங்க மெயின் ப்ராடக்ட் வந்து சர்வர் தான். ஓகேவா? ஆனால் கரெக்டு தான். ஸோ விர்ச்சுவலைசேஷன் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்கன்னா, எதுக்கு ஒரு ஓஎஸ்க்கு ஒரு ஹார்ட்வேர்? அதான் பிரச்சனை. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹார்ட்வேர் மட்டும் கொடுங்க. நாங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஓகே, அதை நீங்கள் அந்த விர்ச்சுவலைஸ் பண்ணுற டெக்னாலஜி. ஓகே, என்னன்னா அவங்க கண்டுபிடிச்சது வந்து பேர் பார்த்தீங்கன்னா ESXiன்னு சொல்லுவாங்க. ESXi, எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். ஒரு அப்ரிவேஷன் வந்து எலாஸ்டிக் ஸ்கை எக்ஸ் இன்டகிரேட்டட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, எதுக்கு வந்து 3 OSக்கு 3 ஹார்ட்வேர்? நான் வந்து அந்த 3 OS வந்து ஒரே ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத இது வந்து பண்ணுச்சு. ஸோ ஜாவாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும், டேட்டாபேஸும் ஒரே இடத்துல இருக்கும், மொபைலும் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ் இப்போ பாருங்களேன். இப்போ வந்து எனக்கு காஸ்ட் வந்து அவ்வளோ பெருசாக ஆகாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரே ஹார்ட்வேர்னால நான் வந்து அதுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதும், காஸ்ட் வந்து ரெடியூஸ்டு. சரியா? ரிசோர்ஸ் வேஸ்டேஜும் ரிசோர்ஸ் ஷேரிங்கும் சேர்ந்தே சால்வ் ஆயிடுச்சிங்க. எப்படி சேர்ந்தே சால்வ் ஆச்சுன்னா, இப்போ இவங்கிட்ட வந்து 4 GB ரேம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஈஸியாக இங்கே நீங்கள் டிபிக்கு கொடுக்கலாம்.
ஏன்னா அண்டர்லைனிங் ஹார்ட்வேர் வந்து சிங்கிள் ஹார்ட்வேர்னால இது வந்து எல்லாமே ஷேர் பேஸ்ல இருக்கும். இந்த ஹார்ட்வேர் வந்து இவன்ட்ட ஃப்ரீயா இருந்தா இவன்ட்ட கொடுக்கும். திருப்பி இவனுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்க ஃப்ரீயா இருக்கோ அங்க இருந்து எடுத்து கொடுத்துரும். எல்லாமே விர்ச்சுவலா நடக்குன்றதுனால இந்த ஷேரிங்கும் பாசிபிள். ஷேரிங் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேஸ்டேஜும் கம்மியாகும். நீங்க இன்னொன்னு கேட்கலாம். அப்போ இதுவும் 100% யூட்டிலைசேஷன் ஹேங் தான் ஆகும். கண்டிப்பா ஆகும். பட் ஆனா வந்து 90% நீங்க வந்து எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம். இங்க நான் 50 சொன்னேன்ல, இங்க 90% நீங்க ஃபுல்லா எடுத்துக்கலாம். 10% மட்டும் கொஞ்சம் நீங்க ரிசர்வ்ல வைக்கிறது நல்லது தான். பட் 50க்கு 90 பரவாயில்லல்ல. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. 4வது பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். இங்க நம்ம ரேக் சர்வர்ல மவுண்ட் பண்ற வேலைலாம் கிடையாது. எல்லாமே நம்ம விர்ச்சுவலா தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ விர்ச்சுவல்ன்றதுல விர்ச்சுவலுக்கான மீனிங் என்ன? வாட் இஸ் விர்ச்சுவல்? யாருக்கா தெரியுமா? விர்ச்சுவல்னா என்ன? Everything online, like விர்ச்சுவல்னா You can ஃபைல்ஸ், access பண்ணாம குரூப் ஆஃப் ஃபைல்ஸ். ஈஸியா சொல்லட்டா? இப்போ நீங்க ஒரு காரை வந்து ரோட்ல ஓட்டுறீங்களே, அதை நீங்க டச் அண்ட் ஃபீல் பண்றீங்களா பிசிக்கல் காரை? அதே காரை நம்ம கேம்லயே ஓட்டுறோம் கரெக்டா? அதே ஃபங்க்ஷனாலிட்டி, அதுவும் பிரேக் பிடிக்கும், ஹாரன் அடிக்கும், எல்லாமே பண்ணும். ஆனா அது வந்து ஒரு சிஸ்டம்குள்ள இருக்குல்ல, விர்ச்சுவலா இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல். எனிதிங் யூ கேனாட் டச் அண்ட் ஃபீல் இஸ் விர்ச்சுவல். ஆனா அது வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ற அதே விஷயத்த வந்துட்டு அதாலையும் பண்ண முடியும். புரியுதா? ஸோ விர்ச்சுவல்னா அதுதான். விர்ச்சுவல்னா வந்து ஒரு பிசிக்கலா ஒரு விஷயத்த இருந்ததை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் விர்ச்சுவல். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ பிசிக்கலா இருந்த ஒரு ஓஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து ஒரு சாஃப்ட்வேரை மாத்திட்டாங்க. இங்க வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஓஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, விஎம்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து விர்ச்சுவல் மிஷின். யூ கேனாட் டச் அண்ட் ஃபீல் பட் இட் டஸ் த ஓஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து நம்ம விர்ச்சுவலைசேஷன்றனால, ஸோ இங்க ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம் வந்து குறைஞ்சது வந்து 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள வந்து யூ கேன் பில்ட் திஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? டெலிவரி பண்றது ஃபாஸ்டா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹார்ட்வேர்ஸ் கம்மியாயிருச்சுல. இந்த ஹார்ட்வேர்ல வந்து குறைஞ்சது 32 ஓஎஸ் நீங்க ரன் பண்ணலாம்னா 32 சர்வரோட இடத்த வந்து நீங்க கம்மி பண்ணிருக்கீங்க. கரெக்டா? 32 பிசிக்கல் சர்வர்ஸோட இடத்த வந்து கம்மி பண்ணிருக்கீங்க. ஸோ ஸ்பேஸும் ரெடியூஸ்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஹார்ட்வேர்ல எல்லாமே ஓடுது இல்லை, அதனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாக தான் நீங்க சப்ளை பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி விஎம்ஆர் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு 2000ல். நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அப்போ 1 லேக் சேலரிலாம் பெரிய விஷயமா இருக்கும். பெர் மந்த் 10,000 20,000 வாங்கிட்டு இருக்கவனுக்கு 1 லேக் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா விஎம்ஆர் படித்தாலே அந்த சேலரி கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ டிமாண்டில் இருந்தது, பயங்கர டிமாண்டில் இருந்தது இந்த கோர்ஸ். விஎம்ஆர் படிக்கவே ஸ்லாட் கிடைக்காது. 6 மாதம் 7 மாதம்லாம் வெயிட் பண்ணோம். மேபி நீங்கள் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. இது படிக்கணும்னு ட்ரை பண்ணவங்கலாம் வெயிட் பண்ணி படிக்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்தது ஒரு டைமில். அவ்வளோ டிமாண்டு. இல்லை இன்னொரு ஹைலைட் இருக்கு என்னன்னா, இந்த டெக்னாலஜி உருவாக்குனவங்களே ஒரு கப்புள்ஸ் ஆக்சுவலாக. டயான் கிரீன் அண்ட் மெண்டல் ராசம்பிளம்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து சேர்ந்து உருவாக்குனாங்க. அதுக்கு கூட வந்து எட் பக்னியான் அந்த மாதிரி சில இன்ஜினியர் சேர்ந்தாங்க. பட் இதோட எப்பயுமே சொல்லுவாங்க, கப்புள் சேர்ந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குன ஒரு பெரிய டெக்னாலஜி வந்து விஎம்வேர். ஓகேவா? ஸோ விஎம்எல் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ இது என்ன ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஐ எம் கோயிங் டு கிளியர் திஸ் தேர்ட் காலம் பிகாஸ் நவ் வி ஆர் கோயிங் டு see வாட் இஸ் cloud. யூ ஆர் நாட் கெட்டிங் பவர் பாயிண்ட் டு இன்ஸ்டாகிராம். இந்த பவர் பாயிண்ட் வேணுமா உங்களுக்கு? பிபிடி ப்ரெசன்டேஷன் வேணும்னா நான் தனியாக அனுப்புகிறேன். யூ கேன் ப்ரொவைட் யுவர் மெயில் அட்ரஸ். ஸோ இது ரெண்டுமே கிளியரா? ஃபிசிக்கல் சர்வர் என்ன, விஎம்னா என்னன்ட்டு. Shall we move to cloud? Yes, sir. ஓகே yes, bro. சரி, ஓகே. இப்போ பாருங்க கிளவுட் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஈவந்தோ விஎம்ஆராக இருந்தாலும் நிறைய சர்வரோட இடத்த கம்மி பண்ணிடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே காஸ்ட் சேவிங் தான் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும், சின்னதாக காம்பேக்டாவது ரூம் வேணும், அதுக்கு ஒரு ஆளை போடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யாரும் நினைக்கல. ஏடபிள்யூஎஸ் அமேசான் வந்து நினைக்க வச்சான். அமேசான் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டாக மாற்றிட்டான்.
ஸோ அவன் பண்ண ஒரு பெரிய விஷயம் அதுதான். வேர்ல்டே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அமேசான் பண்ணாங்க. 2006ல் ஆரம்பிச்சது. நம்ம 2010னே வைப்போம். 2010ல் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. 2006ல் வந்து ஆண்டி ரூசின்னு சொல்லி ஒருத்தங்க, சாரி ஆண்டி ஜேசின்னு சொல்லி ஒருத்தங்க வந்துட்டு தே டெவலப் திஸ் கிளவுட். இந்த அமேசானுக்கு ஏடபிள்யூஎஸ் ஐடியாவை கொடுத்தது அவங்க தான். அவங்க தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சி இந்த விஎம்ஆர் வந்துட்டு அஹ், உங்களுக்கு வேணும் இடம் வேணும், நீங்களும் ஒரு சர்வர் வச்சு வைக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை நாங்கள் வந்து பிஎஸ்சி யூஸ்ன்ற மாதிரி ஒரு ரெண்ட்டுக்கு மாதிரி தரோம். ஹார்ட்வேர்லாம் எங்களுது, எங்கள் இடத்துல இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு தேவையான சர்வர்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதுன்ற ஐடியாவை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ த்ரூ இன்டர்நெட் நீங்கள் எந்த ஹார்ட்வேரும் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே உங்கள் பிஸ்னஸை ரன் பண்ணலாம். நான் வந்து இந்த சர்வரை வந்து எங்கள் இடத்துல வச்சுக்கிறோம். அதான் கிளவுடு. கிளவுடுன்றது வந்து நம்ம இடத்துல இல்லாமல் ஏடபிள்யூஎஸ் அமேசானோட டேட்டா சென்டரில் இருந்து அங்கேருந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். 1 ஹவர்னா 1 ஹவருக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும். இல்லை 1 மந்த்னா அதுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களால் ரொம்பவே சீப்பாக வந்து அந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? ஸோ இவங்க யூஸ் பண்ண விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்விஎம் சொல்லுவாங்க. அமேசான் யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்விஎம், ஹார்ட்வேர் விர்ச்சுவல் மிஷின். ஸோ இதுக்கெல்லாம் காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த லினக்ஸு, விண்டோஸு, அப்புறம் இந்த மேக் இதெல்லாம் காமன் என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கெல்லாம் காமன் நேம் என்ன? OS. ஓஎஸ் கரெக்ட். அந்த மாதிரி இந்த மாதிரி விர்ச்சுவலைசேஷன் பண்ணதில்ல, இந்த மாதிரி ESXi, விஎம்ஆரோடது, லினக்ஸ் கேவிஎம்னு இருக்கு, கர்னல் விர்ச்சுவல் மிஷின். மைக்ரோசாஃப்ட் வந்து ஹைப்பர்வின்னு ஒன்று இருக்கு, அமேசான் வந்து ஹெச்விஎம். ஸோ இது வந்து விஎம்ஆர் கம்பெனி. இது வந்து லினக்ஸோடது, இது வந்து விண்டோஸ் மைக்ரோசாஃப்டோடது. ஆனால் இதில் வந்து ஸ்டேபிலிட்டின்னு பேர் வாங்கின ஆள் யாருன்னா விஎம்ஆர் தான். ஹெச்விஎம் வந்து அமேசானுது. அந்த காலத்தில் வந்து ஸ்டேபிள்னு பேர் வாங்கினது விஎம்ஆர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு எந்த ஹார்ட்வேர் ரன்னாக போட்டாலுமே உங்களோட ஓஎஸ் வந்து ஸ்டேபிளாக ரன் ஆச்சு. ஸோ அதனால அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. எப்படி இப்போ மேக், இது இருக்கு, ஐஃபோன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி அது. ஓகே, இதெல்லாம் காமன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சம்மோன் ஆஸ்க் யூ வாட் இஸ் ஹைப்பர்வைசர்னா வந்து ஹைப்பர்வைசர் இஸ் அ டெக்னாலஜி விச் கிரியேட்ஸ். ஹைப்பர்வைசர் டெஃபினேஷன் மாதிரி எழுதிக்கோங்க சும்மா. ஹைப்பர்வைசர் கிரியேட்ஸ் மல்டிபிள் ஓஎஸ் என்ன சிங்கிள் ஹார்ட்வேர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஓஎஸ் வந்து உங்களால் வந்து ஒரு சிங்கிள் ஹார்ட்வேரில் கிரியேட் பண்ணுற டெக்னாலஜி பேர் ஹைப்பர்வைசர். ஸோ இப்போ யாராவது உங்களை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஹெச்விஎம்னு சொல்லணும். விஎம்ஆரோட ஹைப்பர்வைசர் என்னன்னு கேட்டாங்கன்னா ESXiன்னு சொல்லணும். சரியா? ஹைப்பர்வைசர்ன்றது இட் கிரியேட்ஸ் மல்டிபிள் ஓஎஸ் இன் சிங்கிள் ஹார்ட்வேர். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி மல்டிபிள் ஓஎஸ் கிரியேட் பண்ணி இன்டர்நெட் மூலியமாக கொடுத்துட்டாங்க யூசருக்கு. 2006ல் முதல்ல எல்லாருமே பயந்தாங்க, எப்படி வந்து நாங்கள் எங்கள் டேட்டாவை வந்து உங்களோட இடத்துல வைக்கிறது அப்படின்ட்டு வந்து யாருமே பெருசாக நம்பலை ஏடபிள்யூஎஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் விளையாட்டாக இருந்தது. அப்புறம் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணான்னா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருந்தான். நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே ஏதாவது டேட்டாக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நாங்கள் பெரிய லெவலில் பெனால்ட்டி தரோம், உங்களோட ப்ராஃபிட்டோட பெனால்ட்டி நாங்கள் தரோம், அந்த மாதிரிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் இப்போ மார்க்கெட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஓகேவா? இப்போ சரி பெரிய ஆளுன்றீங்க, எந்த அளவுக்கு எங்களுக்கு காசு சேவ் ஆகும்னா, இப்போ ஃபிசிக்கல் சர்வர் இது விஎம்ஆர் எடுத்துக்கலாம். இப்போ விஎம்ஆருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சும்மா ஒரு 1 லட்சம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ரன் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு 1 லட்சம் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமேசானில் வெறும் 10,000 தான் செலவாகும். அதான் அதோட டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஸோ இதனால யார் தான் போக மாட்டாங்க. ஸோ எல்லா ஸ்மால் கம்பெனிஸுமே வந்து அமேசான் கிட்ட ஓட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவனுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக தரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நீங்கள் வாங்கலைன்னா கூட வாங்குறதுக்கு வந்து வேற யாராக இருப்பாங்க. அதாவது ஹோட்டலில் இட்லி போட்டு வைக்கிற மாதிரி தான், என்கிட்ட இட்லி இருக்குது, நீ வாங்கலாம், வேற யாராவது வந்து சாப்பிட போகிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்டில் வந்துட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க சர்வர்ஸை. ஸோ இப்போ வந்து கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க. இந்த அமேசான் ரீசனால தான் வந்து ஜெஃப் பெசாஸ் என்றவர், அதாவது இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அமேசான். ஸோ அது வந்து நம்பர் 1 ரிச்சஸ்ட் மேனாக மாறுறதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு உங்களால் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜஸே பார்க்கலாம். நம்ம ட்ராபேக்ஸ்ன்னு இதில் எதுவும் பெருசு. ட்ராபேக்னா டேட்டா செக்யூரிட்டி வேணால் ட்ராபேக் சொல்லாமே தவிர்த்து வேறு எதுவும் பெரிய ட்ராபேக் கிடையாது. பட் இப்பயுமே எல்லாருமே அமேசான் போயிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த பேங்க்கு, இந்த டெலிகம்யூனிகேஷனு,
மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற அந்த செக்யூரான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னும் க்ளவுடுக்கு போகல. அவங்க வந்து கொஞ்சம் பிரித்து பிரித்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் கிரிட்டிக்கல்லாம் இருக்கும்ல, இந்த ஹெச்ஆர் அப்ளிகேஷன்ஸு, சும்மா நார்மலாக இருக்கிற வெப்சைட்ஸு, இதெல்லாம் அமேசானில் வைக்கிறதும், கிரிட்டிக்கலாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸை ஃபிசிக்கலாக வைக்கிற கம்பெனிஸும் இருக்குது. ஸோ போத் க்ளவுடும் இருக்குது, ஃபிசிக்கலும் இருக்கும். ஆனால் காஸ்ட் கட்டிங்னு வந்தால் க்ளவுடுக்கு போயிடுவாங்க. செக்யூரிட்டின்னு ரொம்ப செக்யூரிட்டி வேணும், என் டேட்டா வெளியவே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஃபிசிக்கல் சர்வீஸ் வச்சுப்பாங்க. அது கம்பெனியை பொறுத்து தான். ஓகேவா? ஸோ அட்வான்டேஜஸ் வந்து லெஸ் காஸ்ட். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் டைம். இதை கெஸ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் சொன்னேன்ல 2 to 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னேன் ஃபிசிக்கல் சர்வரில். விஎம்ஆர் வந்து 30 மினிட்ஸ்னு சொன்னேன். அமேசானில் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணலாம்? எனி கெஸ் ஐடியா? 3 minutes. வித்தின் 2 மினிட்ஸ். வித்தின் 2 மினிட்ஸில் வந்து உங்களால் ஒரு ஓஎஸ் அப்ளை பண்ண முடியும். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் இருந்தது, இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் தேர்ட் வந்து யூ டோன்ட் நீட் டு மெயின்டைன் டேட்டா சென்டர் ஃபார் யூ. வி டோன்ட் நீட் டு மெயின்டைன் அ டேட்டா சென்டர் ஃபார் அவர் அப்ளிகேஷன். இந்த 3 மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம், மற்றதை வந்து நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். இப்போ இது கிளவுடுனா நம்ம இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு பேர் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு வச்சிருக்காங்க. இதுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அமேசான் வந்ததை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டில் அஷ்யூர், அப்புறம் கூகுள். இப்போதைக்கு ஈக்குவலி போட்டி போகிறது யாருன்னா அஷ்யூர் தான். கூகுள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாதனால கூகுள் ஜிசிபின்னுவாங்க, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது பேர் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். பெருசாக ஹிட் இல்லை, ஜாப் ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஜிசிபியில். ஆனால் ஏடபிள்யூஎஸ் அஷ்யூர் வந்து ஈக்குவலி நல்லா, தே ஆர் போத் குட். யார் ஏடபிள்யூஎஸ் போவாங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த லினக்ஸ் பேஸ்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே வந்து அமேசான் போவாங்க. இந்த விண்டோஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, விண்டோஸ் ஓஎஸ், .NET அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி விண்டோஸ் ப்ராடக்ட் இருக்கவங்க அஷ்யூர் போவாங்க. ஸோ இப்போ எப்படி விண்டோஸ் லினக்ஸ்னு ஒரு டீம் இருக்குது, அந்த மாதிரி லினக்ஸ் டீம்ஸ் எல்லாம் தே ஆர் கோயிங் ஃபார் ஏடபிள்யூஎஸ். விண்டோஸ் டீம்லாம் தே வில் கோ ஃபார் அஷ்யூர். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஏன் ஒய் ஹேவ் சூஸ் ஏடபிள்யூஎஸ்? நான் அஷ்யூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்ம அஷ்யூர் சர்டிஃபைடு கூட. பட் எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற இன்டர்ஃபேஸு, அதுக்கப்புறம் இந்த லினக்ஸ் வந்துட்டு என்னோட கோரே லினக்ஸ் தான். ஓகேவா? அதில் ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. விண்டோஸ் உங்களுக்குலாம் தெரியும் லினக்ஸோட குவாலிட்டி என்ன. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் லினக்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் ஃபோன் ஒன்று வந்தது, பாவம் நோக்கியா வந்து கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக இழுத்தே மூடிட்டாங்க. அதில் ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் லினக்ஸோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் ஐ எம் ஸ்டில் பீயிங் வித் ஏடபிள்யூஎஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். அமேசான் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாப் செக்யூரிட்டி வைஸும் சரி, பேக்கேஜும் கொஞ்சம் நல்லாவே வாங்கலாம். ஓகே, தட் இஸ் அ ரீசன் ஐ எம் ஸ்டில் இன் ஏடபிள்யூஎஸ் அண்ட் டெவாப்ஸ். ஸோ இதுதான் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சதா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னே தெரியாத உங்களுக்கு? Yes. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இவ்வளோ காசு இது சேவ் பண்ணி தரதுனால எல்லா கம்பெனியும் இதை நோக்கி ஓடுறாங்க. ஸோ நம்மளுக்கு அதனால அதில் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ கூட நீங்கள் ஆன்லைன் போய் டெவாப்ஸ் ஜாப்ஸ் இன் சென்னைன்னு போடுங்களேன். சார் யுவர் சீயிங் மோர் தென் 100+. 100+ இருந்தாலே வந்து ஓப்பனிங் நல்லா இருக்கு, அதை நீங்கள் தைரியமாக படிக்கலாம். ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் போடுறேன் பாருங்களேன். விஎம்ஆர் பாருங்க 35 வந்திருக்கு. ஏன் விஎம்ஆர் கம்மியாக இருக்கு? ஏன்னா விஎம்ஆர் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அமேசான். அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு, அதனால விஎம்ஆர் ஜாப்ஸ் கம்மியாக இருக்குது சென்னையில். உங்களுக்கு டெவாப்ஸ் இந்த ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் படிக்கிறது கரெக்டு. எனக்கு என்ன ஒரு அஷ்யூரிட்டி நீங்கள் தரணும்னா, இந்த ஒரு 3 மாதம் வந்துட்டீங்க, இந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் சின்சியராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? புதுசாக டெக்னாலஜி அப்டேட் பண்ணாலும் ஐல் டேக் சம் டைம். பட் அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன்னா சின்சியராக யூஸ் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ அதை தான் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ராக்கர் ஷீட் கொஞ்சம் டிசிப்ளினாக நம்ம எல்லாரும் மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சிலபஸ் ட்ராக்கர். ஸோ சிலபஸ் ட்ராக்கரில் வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கும், எப்போ நம்ம முடிக்க போகிறோன்றது க்ளீனாக இருக்கும். இதுதான் நம்ம ஏடபிள்யூஎஸில் பார்க்க போகிற சிலபஸ். டெவாப்ஸ் வந்து தனி ஃபோல்டரில் இருக்கும், அது தனி சிலபஸ்ஸு. ஸோ இது வந்து ஏடபிள்யூஎஸோட ரோட் மேப்பு. இதில் வந்து வில் ஸ்டார்ட் வித் அமேசான் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஓஎஸ் பற்றி படிப்போம். அப்புறம் வந்து எப்படி ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணி அதில் நம்ம எப்படி வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ரேம் ப்ராசஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு போகும். ஸ்டோரேஜ் பற்றி ஒரு கிளாஸ் இருக்குது. நெட்வொர்க்கிங் தான் அமேசானில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவே வந்து ஒரு 10 சர்வீஸ் நம்ம படிப்போம். அதை படித்தாலே வந்து நீங்கள் மோஸ்ட்லி 50% ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம்.
ஓகேவா? Super, super. அப்புறம் சொல்லுங்க. Sorry, sorry to disturb you. For AWS நீங்க போறீங்கல்ல, அது வந்து ம் கன்சோல்ல சொல்லி தருவீங்களா இல்ல CLI-ல கொண்டு போவீங்களா? கன்சோல் அண்ட் சிஎல்ஐ போத். Both. Meanwhile ஏன்னா same time போகுமா இல்ல? சிஎல்ஐயும் இருக்கும், கன்சோல் இருக்கும். எங்க தேவையோ அங்க ம்ஹும். ரியல் டைமா எங்க சிஎல்ஐ தேவையோ அது சிஎல்ஐ வரும், ரியல் டைமா எங்க கன்சோல் தேவையோ அங்க கன்சோல் வரும். இது பியூரா ஓகே ஓகே. சப்ஜெக்டா இருக்காது. இது வந்து சப்ஜெக்ட் பிளஸ் ரியல் டைம் பிளஸ் இன்டர்வியூ கிளியர், அந்த மூணுமே சேர்ந்து தான் சிலபஸ் இருக்கும். ஓகே. சரி, அப்போ ஆட்டோமேஷன் மூலமா டெராஃபார்ம் AWS யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆன்சிபிள் ரெண்டுமே. அதெல்லாம் அந்த டெவாப்ஸ். சேம் அது டைம் அதை கொண்டு போகும். அது டெவாப்ஸ். இது இந்த போர்ஷன் சிலபஸ் முடிச்சு நான் வரேனே, இதை ஓகே நான் ஜி, ஓகே. சொல்லிட்டு நான் ஐ ஷோ யூ. ஓகே. யா. யா, ஓகே ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங் பார்ப்போம், தென் லோட் பேலன்சஸ் பார்ப்போம், அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங், டிஎன்எஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்குலாம் புது டைமாக இருக்கும். பட் அந்த சிலபஸ் வர வர இன்னைக்கு எப்படி நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தோம், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்காக எடுத்துறேன் நான். சரியா? அப்புறம் டேட்டாபேஸ் வரும்போது வில் சி a ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் கிளாஸ் மட்டும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம எப்படி ஒரு வெப் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கு பேக்கப்லாம் எப்படி கொடுப்போன்ற ஒரு ஃபுல் ரியல் டைம் கான்செப்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாபிக்ஸ், இன்டர்வியூக்கு தேவைப்படுற டாபிக்ஸும் ரியல் டைம் தேவைப்படுற டாபிக்ஸோட இந்த அமேசான் AWS தான் நம்ம முடிப்போம். ஃபர்ஸ்ட் இதான் நம்ம டார்கெட். அதுக்கப்புறம் வந்துட்டு வி ஹேவ் டெவாப்ஸ் வந்து இன்னும் போட்டிருப்போமான்னு தெரியல. பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு இப்போ இருக்கிற கிளாஸோட நாங்கள் காமிக்கிறோம் என்னென்ன சிலபஸ்ன்ட்டு. இங்கே இருக்கு பாருங்க. டெவாப்ஸோட சிலபஸ் ஆரம்பிக்கும் போது வந்து அது தனியாக வீல் மெயின்டைன் ஃபோல்டர். டெவாப் செட்டப், உங்களோட லேப்டாப்பே எப்படி ஒரு டெவாப்ஸ் செட்டப் லேப்டாப்பாக மாற்றுறதுன்னு ஆரம்பிச்சு டெராஃபார்ம் பார்ப்போம். நீங்கள் கேட்டிங்களா ஆட்டோமேஷன்ஸு, டெராஃபார்ம் இங்கே ஃபுல்லாக முடிஞ்சிடும். இந்த டெராஃபார்மிங் மோஸ்ட்லி என்ஃப் டு அட்டன் எனி இன்டர்வியூஸு. லினக்ஸோட பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ் கமாண்ட்ஸ், பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதுவும் இருக்குது. டாக்கர், தென் வில் கோ டு குபர்னட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஜென்கின்ஸ், அப்புறம் நீங்கள் கேட்ட ஆன்சிபிளும் இங்கே வந்துடும். ஷெல் ஸ்கிரிப்டிங்கை நான் சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து போனஸ் கிளாஸஸாக GitLab, CI/CD, Helm charts, இதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸு. ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்வியூ அட்டன் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னடா இவ்வளோ படிக்கணுமா அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு வரும். ஸோ அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு டெவாப்ஸ் பற்றி நம்ம நாளைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம AWS பேசிக் பார்த்தோம்ல, நாளைக்கு நான் டெவாப்ஸ் பேசிக் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம டெவாப்ஸ் பார்த்தா டைம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ இத்தனை டூல்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இது வந்து ஓவரால் டூல்ஸ். AWS, டெராஃபார்ம், லினக்ஸ் நம்ம காமிச்சது தான். அதில் நான் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஹைலைட்டான ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? நீங்கள் இன்னொன்று வரலாம், சுதர்ஷன் இவ்வளோலாம் எனக்கு படிக்கிற கெப்பாசிட்டியில் டைம் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் AWS, லினக்ஸ், டெராஃபார்ம் பண்ணால் நீங்கள் யூ கேன் பி a cloud engineer. இல்லை குபர்னட்டிஸ் மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்குன்னா யூ கேன் ஸ்டடி லினக்ஸ், டாக்கர் அண்ட் குபர்னட்டிஸ். இல்லை சுதர்ஷன் எனக்கு டெவாப்ஸ் டூல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்டடி கிட், டாக்கர் ஹப், ஜென்கின்ஸ். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். SCM இன்ஜினியர்னு போகலாம், சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர். இந்த மாதிரி டீம்ஸாக செப்பரேட்டாக இருப்பாங்க ஒரு கம்பெனியில். மொத்தத்தையும் பார்க்குற டீமும் இருக்கும், ஸ்ப்ளிட் பண்ணுற டீமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணலாம். இல்லைனா எனக்கு இல்லை சொல்யூஷன், எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு எல்லாத்துலேயுமே டச் இருக்கணும்னா யூ கேன் கோ ஃபார் அ ப்ராடக்ட் இன்ஜினியரிங். யூ கேன் லேர்ன் AWS, SCM, குபர்னட்டிஸ் மூணுமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பி அ ப்ராடக்ட் இன்ஜினியர். ப்ராடக்ட் இன்ஜினியர்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஸ்விக்கினா ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு டோட்டல் கண்ட்ரோல் நீங்கள் தான். ஜொமேட்டோனா ஒரு ப்ராடக்ட், அதுக்கு டோட்டல் கண்ட்ரோல் நீங்கள் தான். ஸோ அப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ மோஸ்ட்லி சூஸ் ப்ராடக்ட் இன்ஜினியரிங். ஏன்னா எனக்கு எல்லாமே டச் இருக்கணும், அப்போ தான் என்னால் கிளாஸ் எடுக்கவும் எனக்கு ஈஸியாக இருக்கும், லேட்டஸ்ட் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ இது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டோன்ட் சி தட் இட் இஸ் வெரி ஹியூஜ், பட் வீல் மேக் யூ ஸ்டடி. ஓகேனா 7-8 இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பேரோட ட்ராபேக்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை வச்சு தான் இப்போதைக்கு கிளாஸோட சிலபஸும் மாற்றிருக்கோம், கிளாஸோட அந்த ரோட் மேப்பையும் மாற்றிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு சொல்கிறத ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. டோன்ட் வரி தட் யூ நீட் டு ஸ்டடி தீஸ் மெனி திங்ஸ். இவ்வளோ விஷயங்கள் படிக்கிறதுனால தான் வந்து பேக்கேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ சென்னையில் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 10 இயர்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியரால் ஹி கேன் ஏர்ன் அப் டு 50 lakhs per annum. ஓகேவா? ஸோ ஹி கேன் ஏர்ன் அப் டு 50 lakhs per annum. அந்த அளவுக்கு இதுக்கு ஒர்த்து ஜாஸ்தி. சென்னையிலே சொல்கிறேன், நீங்கள் பெங்களூர் போக தேவையில்ல, ஃபாரின்லாம் போக தேவையில்ல. இன்னொன்று சொல்லுவாங்க, 35 லட்சம் நீங்கள் சென்னையிலேயே வாங்கினாலே வந்து நீங்கள் USA எங்கேயும் போகலாம், இங்கேயே இருந்துடலாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட ஒர்த்து ஜாஸ்தி. மினிமம் பேக்கேஜ் 30 lakhs வாங்கிடலாம். 10 இயர்ஸ் நீங்கள் 10 இயர்ஸை டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 5 இயர்ஸ் இல்லை ஃப்ரெஷரு அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. பட் 10 இயர்ஸ்க்கான வேல்யூ இது தான். ஆனால் நீங்கள் டெஸ்டிங் அதெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 இயர்ஸ்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 lakhs, மேக்ஸ் அப் டு 25 lakhs இருக்கும். அதுக்கு மேலே தரத்துக்கு யோசிப்பாங்க.
ஓகே, ஸோ இவ்வளவும் படிக்கிறதுனால நம்மளுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இது ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டேன். நான் எடிட்டிவ் ஐடி, ஸோ நாங்கள் நிறைய நான் எடிட்டிவ் ஐடி மெம்பர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் நாங்கள் பிளேஸ் ஆன மெம்பர்ஸை ஒரு நாள் வந்து பேச சொல்கிறோம். அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி கிளியர் பண்ணாங்கன்றதுலாம் வந்து ஐ வில் ஆஸ்க் தெம் டு கம் அண்ட் டெல். பேங்க்ல இருக்கவங்கலாம் கூட வந்து தே கிளியர் த ப்ராடக்ட் கம்பெனி விச் இஸ் காம்காஸ்ட். ஓகே, ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹர் நேம். ஷில்பான்னு ஒருத்தவங்க படித்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஷி டிட் வெரி குட் ஹார்ட் ஒர்க். பேங்க்ல வந்துட்டு லைக் அந்த அக்கௌண்ட் ரிசீவலர் அந்த ஜாப் பண்ணிட்டு நவ் ஷி இஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகே, என்னோட யூடியூப்ல கூட இப்போ ரீசெண்டாக ரம்யான்னு ஒருத்தவங்க பிளேஸ் இருக்காங்க. அவங்க வீடெக் ஜோனுன்னு இருக்கும் எங்கள் சேனல். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சாரி, .com போயிட்டேன். ஒரு நிமிஷம். யூடியூப். ஸோ இதில் வந்துட்டு இவங்களும் இப்போ 1 month கரெக்டாக பிளேஸ் ஆயிருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் யூ வில் கெட் அன் ஐடியா லைக் ஹவு ஷி லேர்ன்ட் அண்ட் வாட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஓகேவா? வீடெக் ஜோனில் இது இருக்கும். ஸோ டெவாப் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கும். நான் அந்த லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி பிளான் ஃபார் டுடே. அண்ட் ஒரே விஷயம், இந்த விஷயம் இது மட்டும் நீங்கள் எப்படி பிளேஸ் ஆகிறாங்கன்னா, டெவாப்ஸ் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டஃப் தான் டு கிராக் த இன்டர்வியூ. ஓகே, ஆளுங்க ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து பொசிஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ நான் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, சென்னையில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லி. அந்த பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு 1 year வெயிட் பண்ணியிருக்காங்க. 1 year-ஆவே எல்லா ரிசியூமே ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக தெரிஞ்சு வரவங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் கூட நீங்கள் ஓவர்டேக் பண்ணி அவங்களோட ஜாபை நீங்கள் கிராப் பண்ணலாம். எப்படி நடக்குதுன்னா, இந்த ப்ரொக்ரெஷன் ட்ராக் தான். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டே இருந்து ஃபுல்லாக ஏன் ப்ராக்டிக்கல் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தியரியே எனக்கு ஓகே தான் சுதர்ஷன், நான் 10 வாட்டி திருப்பி திருப்பி படித்தா மைண்டில் இருக்கும். நீங்கள் ஏன் ப்ராக்டிக்கலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து தியரியாக தெரியுது, சரியா? நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க. S3 பக்கெட்னா வந்து அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். நான் கேட்குறேன், வாட் இஸ் S3 பக்கெட்னு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்கிறீங்க இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் சொல்கிறீங்க. நான் டக்குன்னு அப்படியா அப்படின்னா மாட்டிப்பீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிடும். ஐயோ, நம்ம தியரியா தானே படித்தோம். ஆனால் அதே நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஒரு அட்வான்டேஜ் வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். ஆமாயா கரெக்ட், அது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு பேசலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் வேலைக்குள்ளே போனதுக்கப்புறம் கூட யாரையும் நம்பிட்டு உட்காந்துருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களே வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே நாங்கள் நிறைய டாஸ்க் தருவோம். அதெல்லாம் இங்கேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரியல் டைமில் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் போய் அங்கே போய் கூட பயப்படணும்னு அவசியமே இருக்காது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ராக்டிக்கல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். So with this, we are completing the demo for today. And again, thanks for everyone for joining. So any questions from anyone? எஸ், இதுல கோடிங்ல எந்த அளவுக்கு பார்ட் இருக்கு? கோடிங் கோடிங் எந்த அளவுக்கு பத்தி நாலேஜ்? நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க பிளைண்ட் மைண்டோட வாங்க. ஸ்கிராச்ல இருந்தே போலாம். நம்ம கோடிங் கோடிங் மாதிரி இருக்கு. இப்போ கோடிங்னா எப்படி தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி இந்த இஃப் கண்டிஷன்ஸ், லூப்பிங் இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம், இல்லை காலேஜில் சி ப்ரோக்ராம் மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரிலாம் இருக்காது. வந்துட்டு வேணா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் டெராஃபார்ம் கோடு ஒன்று காட்டுறேன். எப்படியே நான் ஸ்கிராச்னு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் கோடிங்னு கேட்டதுனால நம்ம படிக்க போகிற டெராஃபார்மில் ஏதாவது ஒரு கோடு காமிக்கிறேன் நான். ஓகே, ஸோ இந்த கோடு எடுத்துக்கோங்களேன். இந்த கோடில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு தான் கொடுக்குறீங்க. எனக்கு வந்து எந்த ஏஎம்ஐ வேணும், இந்த ஏஎம்ஐல போக படிப்போம் நம்ம, என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும், இந்த மாதிரி லிஸ்ட்டை கொடுக்க தெரிஞ்சதுன்னா இதுவே வந்து பேக்ரவுண்டில் வந்து அதை ஆட்டோமேட் பண்ணிடும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி தான். கோடு மாதிரிலாம் பெருசா இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு ChatGPT-ல ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி சின்னதா ஒரு ப்ராம்ப்ட் நீங்க கொடுத்தா ப்ராம்ப்ட் கொடுத்து மீதியை அதுவே பார்த்துக்கும். கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கோடிங். ஸோ பயப்படாதீங்க. லைக் இந்த ஜாவா மாதிரியோ பைத்தான் மாதிரியெல்லாம் வந்து இஃப் எல்ஸ் அதெல்லாம் போட்டுலாம் கோடிங் கிடையாது. லிஸ்ட் கொடுக்கறது, லிஸ்ட்டை வச்சு அதுவே புரிஞ்சுக்கிட்டு அதுவே இந்த பிளகின்ஸ்லாம் டெராஃபார்ம்ல இந்த பிளகின்ஸ் அந்த வேலையை பார்த்துரும். இந்த பிளகின்ஸ் இருக்குல்ல, இது வந்து அந்த ஆட்டோமேஷன் வேலையை பார்த்துரும். ஸோ கோடிங் பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ எங்களோட கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இன்றைக்கி எப்படி டெமோ இருந்ததோ அதே மாதிரி தான் என்டையர் நீங்கள் முடிகிற வரைக்கும் இதே பிச் தான் இருக்கும். பிளைண்டாக வந்தீங்கன்னா போதும், வில் ஹெல்ப் யூ. இது அதை ரெஃபர் பண்ணணும், இதை ரெஃபர் பண்ணலாம்.
don't do it. And even if you want to know about my training and other things, you can go and check தமிழ் பூமிலே ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. 2 இன்ஸ்டியூட் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒன்று தமிழ் பூமி. ஸோ இங்கே ரிவ்யூஸ் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூஸ் தான் வந்து மோஸ்ட்லி போட்டிருப்பாங்க. இதை வந்து யூ கேன் கோ த்ரூ. தீஸ் ஆர் மை பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி விடெக் ஜோன்லையுமே யூ கேன் கோ அண்ட் செக் த ரிவ்யூஸ். விடெக் ஜோன் வந்து என்னோட ஓன் கம்பெனி. இங்கேயுமே யூ கேன் கோ அண்ட் செக் தீஸ் ரிவ்யூஸ். ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் டு நோ அபவுட் ஹவு ஐ டீச் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் யூ ஆல்சோ யூ கேன் ரெஃபர் மை யூடியூப் சேனல் விடெக் ஜோன். அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, கோடிங் பற்றி கவலைப்படாதீங்க. ஐ வில் டீச் யூ ஃப்ரம் த ஸ்க்ராச். ஓகே. எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? Yes, I have time. If you have questions, you can ask me now. இப்போ அதர்ஸ்க்கு என்னன்னு சொல்லிடுறேன். டெமோ உங்களுக்கு புரிஞ்சது, எனக்கு கிளாரிட்டியாக இருக்குது சொல்யூஷன். அடுத்து என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வேலை இருந்தால் யூ கேன் லீவ் நவ். நாளைக்கு இதே டைம் வந்துடுங்க. நாளைக்கு டெவாப்ஸோட ஓவரி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து கோர்ஸ்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம். இப்போ இன்னைக்கு எப்படி ஏடபிள்யூஎஸ் ஓவரி பார்த்தோம், அந்த மாதிரி டெவாப்ஸ் ஓவரியும் நாளைக்கு. ஏன் டெவாப்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குன்றது நாளைக்கு நான் ஸ்க்ராட்ச்லாம் சொல்லி கொடுத்துட்றேன். கிளியரானா யூ கேன் லீவ். ஸோ நான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. கொஷின்ஸ் இருக்கவங்க யூ கேன் ஸ்டே. ஐ கேன் ஆன்சர் யூ. ஹலோ அண்ணா. ஒன்று பண்ணலாமா? நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்குல்ல, ஒன்று பண்ணலாமா? கோ வித் நம்பர்ஸ் 1 2 3 இந்த மாதிரி போடுங்களேன். ஸ்டார்ட் வித் 1 2 3 இன் சாட். ஸோ நான் ஒருத்தராக வரேன். பைத்தான் வந்து ஒரே நிமிஷம், சசி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. பைத்தான் அந்த அளவுக்கு தேவைப்படாது. பட் ஆனால் நான் வந்து ரொம்ப பேசிக்காக தேவைப்பட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பைத்தான் பற்றி கவலைப்படாதீங்க. நான் என்கிட்ட தனியாக அதுக்கு ஒரு கோர்ஸ் பேக்கேஜே இருக்குது. அது நம்ம டெவாப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சிவா, வச்ச கொஸ்டின். இது எவ்வளோ மந்த்ஸ் இருப்பாங்க? 3 months கோர்ஸ். ஓகே. ஓகே. பிரீத்தி, அபவுட் சர்டிஃபிகேஷன். நம்ம பண்ண நல்ல கொஸ்டின். நம்ம பண்ண போகிற சர்டிஃபிகேட் பேர் வந்து AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். இந்த சர்டிஃபிகேட் தான் நம்ம பண்ண போகிறோம். இது போதும். அதே மாதிரி இது கிளியர் பண்ணுறதுமே ஈஸி தான். டோன்ட் ஒரி அபவுட் சர்டிஃபிகேட். 100% வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராக்டிக்கல் திங்ஸ். சர்டிஃபிகேட் பற்றி கவலைப்படாதீங்க. சுதர்ஷன், எனக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா 2 weeksல உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட். ஓகே. அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் ஐ கேன் டெஃபினட்டாக அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். இந்த ப்ராக்டிக்கல் திங் தவிர்த்து நாங்கள் இன்டர்வியூ சப்போர்ட்டுன்னே வந்து நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமே வந்து லைக் வில் ஆட் யூ டு அன் இன்டர்வியூ சப்போர்ட் குரூப். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தனியாகவே அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் நாங்கள் வச்சுருக்கோம், இன்டர்வியூ சப்போர்ட்டுன்ட்டு. வீக்லி ஒன்ஸ் நடக்கும் அது. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, சாம்பிள் ரிசீவிங் எப்படி பில்ட் பண்ணணும், ரோல்ஸ் எப்படி பேசணுன்ற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் தனியாக நடக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், யூ கேன் கிளியர் இட். ஓகே. அப்புறம் என்ன கொஷின்? I currently work in IAM. How DevOps use it? IAM என்றது என்ன? யூசர் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் தானே. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு யூசர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே IAM பிளேஸ் ஆகும். அது DevOps AWSன்றதுலாம் கிடையாது. வேறெவர் யூ வாண்ட் ரெஸ்ட்ரிக்ட். இப்போ DevOpsல குபர்னெட்டிஸில் கூட IAM தேவைப்படும். குபர்னெட்டிஸோட சர்வீஸை வந்து நீங்கள் வந்து AWSோட சர்வீஸோட பேச வைக்கணும்னா IAM தேவைப்படும். ஸோ அதுவுமே நம்ம போக போக பார்ப்போம். இன்டெப்த்தாக அதுக்கு தனியாகவே ஒரு டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? ஸோ IAM வந்து தனியாகவே டாபிக் இருக்குது. அதில் மொத்தத்தையும் கவர் பண்ணிடுவேன் நான். அதில் பாலிசி எழுதுகிற அளவு கூட நான் சொல்லி கொடுத்துருவேன். கரியர் கேப் இருக்கவங்கலாம் வந்து ப்ளீஸ் டூ அ கால் டு மீ. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஈவினிங் மேலே நம்ம பேசலாம். ஐ வில் கைட் யூ வாட் யூ கேன் டூ இன் கரியர் கேப். ஓகேவா? சொல்லுங்க யாரு? ஒரே நிமிஷம். நான் இந்த சாரி சங்கர்ஜி, இந்த சாட்ல போட்டவங்களுக்கு மட்டும் ஒரே டைம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. I am final year student, BTech cyber security for me. Cloud and DevOps not only useful for you, it is useful for the world. So it's must. இப்போ கூட ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா பேஸ்லையும் வந்துருச்சுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஸோ கிளவுட் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ எடுக்கிறது ரைட் சாய்ஸ். ஓகே. சங்கர்ஜி சொல்லுங்க. இங்க அசோசியேட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பத்தி சொல்லுங்க.
ஆமா. இப்போ நீங்க பண்ற கோர்ஸ் வந்து ஹவு டிஃபர் வந்து AWS DevOps கொஞ்சம் சொன்னீங்க. DevOps ஆக்சுவலா நான் வந்து டார்கெட் பண்றேன் சர்டிஃபிகேஷன். டெவாப்ஸ்ல வந்து நீங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் பண்ண அவசியம் இல்ல. நீங்க குபர்னெட்டிஸோட CKA மட்டும் பண்ணுங்க போதும். குபர்னெட்டிஸ்ல CKAன்னு ஒன்று இருக்கு. அதை மட்டும் டெவாப்ஸ்ல பண்ணிக்கோங்க. அதே 35,000 வரும் அது. ஓகேவா? ஓகே ஸோ அதை மட்டும் பண்ணுங்க. அதுவே பயங்கர வேல்யூ அதுக்கு. ஓகே உங்க கம்பெனி ஓகே ஏதாவது என்ன ஸ்பான்சர் பண்ணுச்சுன்னா அது பண்ணிடுங்க. இல்ல எனக்கு இன்னும் என் கம்பெனி ஸ்பான்சர் பண்ண சொல்லிச்சேன், என் கம்பெனி அமௌண்ட் கொடுத்துருவோம்னா நீங்க டெராஃபார்மும் கூட எடுத்து பண்ணிக்கலாம். டெராஃபார்ம் CKA. ஓகே ஓகே ஸோ நீங்க ஓகே நான் சொல்றது வந்து AWS DevOps சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட். ஸோ AWS நீங்க DevOps நம்மளுக்கு அசோசியேட்ஸ் தேவையில்ல ஆக்சுவலா. ஏன்னா எல்லா கம்பெனியும் AWS போறவங்க வந்து AWS ஓட ஓன் DevOps யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற இந்த கோட் கமிட், கோட் டெப்ளாய் தானே AWS குள்ள இருக்க DevOps கரெக்ட் தானே சொல்றீங்க. ஸோ அது கம்ப்ளீட் வந்து ரைட் தட்ஸ் இட் ரைட். மோஸ்ட்லி அதர்ஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் யூசிங் இட் வெல். நீங்க கூட ஜாப் ஓப்பனிங்ஸ் ஓரியன்டா போலாமே நம்ம. இப்போ நம்ம வந்து DevOps ஜாப்ஸ் ஓகே இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா அவங்களோட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. வந்து நம்ம ஓகே ரேண்டமாக இதை ஒன்று சூஸ் பண்ணலாம். இல்ல நான் வாழ்த்துக்கள் இதை 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 வரவேற்பு. செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்க இவர் இப்படி ஓட்டினாரு. ஒரு நிமிஷம் சாரி. இங்க பாருங்களேன். இதுல வந்துட்டு உங்களுக்கு அவங்க வந்து ஒரு காமன் டூல்ஸ் ஒரு ஆவரேஜா 10 எடுப்போம். இவங்க கேட்டிருக்கிறது பாருங்களேன். ப்ரொவிஷன்சி இன் டெராஃபார்ம், ஆன்சிபிள், பப்பட்டன் தேர்ட் பார்ட்டி கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் தேர் ஆஸ்கிங் அபவுட் கோட் கமிட், கோட் டெப்ளாய். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆவரேஜாக பாருங்க. ஆவரேஜாக என்னென்ன மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகலாம். இப்போ இன்னும் ரெண்டாவது கம்பெனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட்லி தேர் ஆஸ்கிங் டெராஃபார்ம், பேஷ், ஆன்சிபிள். பட் இவங்க வந்து இந்த கோட் கமிட், கோட் டெப்ளாய் கேட்கவே இல்லை பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து என் சிலபஸை வந்து அதிலிருந்து எடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து காமனாக ஜாப்ல என்ன கேட்குறாங்களோ அதை நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ AWS DevOpsன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மார்க்கெட்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும்ல. அதனால பீப்புள்ஸ் ஆர் கோயிங் ஃபார் ஓப்பன் சோர்ஸ் DevOps டூல்ஸ், ஃப்ரீ DevOps டூல்ஸ் போயிடுறாங்க. அதான் ரீசன். புரியுதா? புரியுதுங்க. ஓகே இப்போ இங்கே கூட எடுத்துக்கோ, NatWest கூட பார்த்தீங்கன்னா அவன் காமனாக கேட்குறாங்களே தவிர்த்து அவங்க கோட் கமிட், கோட் டெப்ளாய்லாம் கேட்கல பாருங்க. ஸோ நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம அதை படிக்கிற டைம் வேஸ்ட். ஸோ யூ கேன் வெரிஃபை திஸ் இன் கூகுள் இட் செல்ஃப். ஓகே ஓகே ஜி, சங்கர் ஜி. ஐ எம் ஜீரோ நாலேஜ் ஆஃப் ஐடி, நோ ப்ராப்ளம். கிருத்திகா, நீங்க இன்னைக்கு புரிஞ்சுதா நடத்துனது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிளவுட்னு சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க பிளைண்டா இருங்க. உங்களுக்கு நாலேஜ்லாம் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பட் இன் கிளவுட் தே ஆர் டூயிங் ஃபுல் ஆட்டோமேஷன் யூசிங் பைத்தான். ஃபுல் ஆட்டோமேஷன் யூசிங் பைத்தான்லாம் கிடையாது. அப்போ மற்ற டூல்ஸ்லாம் என்ன பண்ணுது? டெராஃபார்ம் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுது. ஸோ பைத்தான் எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டட் ஆட்டோமேஷன்ஸ் வர இடத்துல பைத்தான் வரும். ஸோ AWSல வந்து தே ஆர் யூசிங் அ மாடியூல் கால்டு போட்டோ 3. அந்த மாடியூல் யூஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி தே வில் டூ. ஓகேவா? அந்த மாடியூல் பற்றியுமே டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாட் ஃபுல் ஆட்டோமேஷன், தேவைப்படுற இடத்துல தான் அது வரும். அதுவும் இந்த கோர்ஸை நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் பைத்தான் வச்சு ஆட்டோமேட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவைப்படும்ட்டு. இல்லை சோர்ஸ் எனக்கு பைத்தான் தான் கம்பல்சரியாக வேணும்னா எஸ் வி டூ ஹாவ் அ செப்பரேட் கோர்ஸ் ஃபார் இட். அதை நீங்கள் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இல்ல நான் பைத்தான்ல நான் வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபுல் நோட் அண்ட் ரியாக்ட்ல இருக்கேன். இப்போ நம்ம அதுல நோட் சப்போர்ட் இருக்குல்ல, நோட் வச்சு நம்ம கூட ஆட்டோமேட் பண்ணிடலாம்டா? இல்ல ஆட்டோமேஷன்ஸ் மேனிட்ரியா வந்து பைத்தானா எது இருக்கும்? வேணா வச்சு பண்ணலாம். பைத்தான் மேனிட்ரின்னு சொல்ல முடியாது. பட் சில இடத்துல காம்ப்ளெக்ஸான ஆட்டோமேஷனுக்கு பைத்தான் தேவைப்படும். சில ஸ்ட்ரைட் ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய கண்டிஷன்ஸ் உள்ள வைக்கணும். அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு பைத்தான் வந்துடும் உள்ள. சொல்றது ஓகே. புரியுதா? அது பார்ப்போம், நம்ம புரியுது. நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நீங்க இல்ல தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம். ஆமா நான் ஆக்சுவலா நான் மும்பைல இருக்கேன். ம்ஹும். ஓகே ஓகே I'll just support you, no issues. அதே மாதிரி if you peoples who are all trying to leave now, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் டெமோ எப்படி இருந்ததுன்ற ஒரு சின்ன உங்களோட மெசேஜ் மட்டும் நம்ம குரூப்ல போட்டுருங்க. how the demo was and other things. So it helps others who was able to join. இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாம போயிருக்கோம், பட் அவங்களுக்கு வந்து they know how the demo was. Even though I'm going to share the recording, but that will be a little help for us. So அது மட்டும் சின்ன ரிவ்யூ மாதிரி போட்டுருங்க. If people is leaving. அதே மாதிரி உங்களோட ரெக்கார்டிங்ஸ் நாங்க கொடுத்துட்றோம். ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துட்றோம். நீங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டுருங்க. அது அந்த குரூப்லேயே போட்டுருங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். வேறு என்ன கொஸ்டின் இருக்கு? ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம் டெய்லி 8 to 9 தான் ஜி. 8 to 9 தான் இருக்கும். ஏன்னா எனக்கு 6:30 ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு 8 தான் நான் ஃப்ரீ ஆவேன்.
சம்டைம்ஸ் இது 7:30க்கு மூவ் ஆகும், 7:30 AM மூவ் ஆகும். அது நம்ம சிலபஸை வந்து எந்த அளவுக்கு முடிக்கிறோன்றதை பொறுத்து. பட் அதுக்கு முன்னாடி இருக்காது, 7:30க்கு முன்னாடி இருக்காது. வில் டீச் போத் AWS அண்ட் கிளவுட் ஆர் ஒன்லி AWS தான் கிளவுடு. AWS இஸ் கிளவுட். AWS அண்ட் DevOps படிக்க போகிறோம். AWS அண்ட் கிளவுட் கிடையாது, AWS அண்ட் DevOps. ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனி ஒன்? அந்த கிரேட் செஷனை வந்து நீங்கள் அந்த குரூப்பில் போட்டிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ். Hi, na. Karthik here. சொல்லுங்க. ரெக்கார்டிங் செஷன் கொடுத்துருவோம், எப்போ ரிவ்யூ பண்ணிக்கலாம். கார்த்திக் நான் சொல்லுங்க. வந்து பிகோபிளேஸ்ன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கேன். ம்ஹும். அதுல வந்து ஸ்கோப்பே இல்லை. இப்போ எனக்கு 2.5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ம்ஹும். ஸ்கோப் இல்லை. நான் வெளியே சர்ச் பண்ணாலும் பெருசா எந்த ஓப்பனிங்ஸுமே இல்லை. 1 or 2 தான் இருக்கு. அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ம்ஹும். அதனால தான் நான் டெவாப்ஸ் சூஸ் பண்ணேன். நல்ல விஷயம். ஸோ சொல்லுங்க. இது 3 months முடிக்கும்போது கம்ப்ளீட்லி எல்லாமே சொல்லி கொடுத்துருவீங்களா? இதோடது கண்டிப்பா, அதுதான் சொல்றேன்ல, வி ஹேவ் ப்ரூஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகேவா? ஸோ நீங்க எந்த இன்ஸ்டியூட் போய் கேட்டாலும் ஆமாஜி நாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம், நாங்க இது பண்ணுவோன்றது எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க வந்து யூ ஜஸ்ட் கோ த்ரூ த ரிவ்யூஸ் அண்ட் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு டாக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல்ரெடி பிளேஸ்ட், ஐ வில் ஹெல்ப் யூ டு கனெக்ட் வித் யூ. ஸோ நீங்க நாங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த ட்ராக்கர் ஷீட்லாம் வந்து பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, உங்களை பிளேஸ் பண்ணோம். நீங்க பிளேஸ் ஆனாதான் யூ வில் டெல் டு சம் ஒன் தட் திஸ் கிளாஸ் இஸ் ரியலி குட். கரெக்டா? உங்களை வந்து எனக்கு நான் சஜஸ்ட் டிசப்பாயின்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். இல்ல அதான் இப்போ உங்களை நான் டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா வந்து நீங்க யாருக்குமே என்ன சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஸோ எனக்கு உங்க சைடு இருந்து ஒரு இன்புட்டு கரெக்டா டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிடுங்க, நாம பார்த்துக்கலாம். உங்களை வந்து வீக்லி ஒன்ஸே நான் டெஸ்ட் பண்ணுவேன். இந்த நான் மார்க் இன்டர்வியூலாம் வைப்பேன். அதில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கலாம் பார்ப்பேன் நான். அதுலேயே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருந்தால் அங்கேயே பண்ணிவிடுவோம் நாங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள்லாம் பிளேஸ் ஆகணுன்றது தான் வந்து எங்களோட அல்டிமேட் கோலாக இருக்கும். ஓகே. லோஜி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ளீஸ் கான்டாக்ட்ஸ் வந்துருச்சு. மணிபாலா பொம்மி அப்படின்னு இருக்கீங்களா? ஸோ அட்மின் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஹி வில் இன்ஃபார்ம் யூ. ஸோ எஸ் அப்துல் ஷா. ஜி இது நீங்க AWSல லைக் ஆட்டோ ஸ்கேலிங் இதெல்லாமே இது பண்றீங்களா? சோ நம்ம அக்கவுண்ட் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? எப்படி லைக் பே பண்ணி அக்கௌண்ட் வந்து இல்ல ரொம்பலாம் செலவாகாது. நீங்க ஒரு அக்கௌண்ட் உங்க இதுல கிரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றீங்களா அது மாதிரி அமேசான் கன்சோல்ல வந்து ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணு. நான் போக சொல்லுவேன் கண்டிப்பா. இந்த மாதிரி அமேசான் கன்சோல் சைன் அப் பண்ணிடுங்க. எந்த சர்வீஸையும் 1 ஹவருக்குள்ள டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா காசு எடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. நீங்க சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா எந்த சர்வீஸ் நீங்க யூஸ் பண்றதுனால 1 ஹவருக்குள்ள டெர்மினேட் பண்ணா மோஸ்ட்லி தே வில் நாட் சார்ஜ். ரெண்டாவது விஷயம் வந்து அப்படியே சார்ஜஸ் ஆனாலும் வந்து 0.5 இல்லை 1 ரூபி 2 ரூபி அப்படி தான் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 200 ருபீஸை தாண்டாது. இப்போ 200 ருபீஸ் வந்து தனியாக வந்து இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போகாது. எதையுமே அப்படியே இன்கேஸ் நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு மறந்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அமேசான் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து உங்கள் அமௌண்ட்டை வேவர் பண்ணுறாங்க, காசு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அது நம்ம கோர்ஸ்ல இருக்க மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னெலாம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் பேயிங் டு அமேசான். ஓகே ஜி, இன்னொரு கிளாரிஃபிகேஷன். இப்போ நீங்க சொல்றீங்களா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா AWSல இருந்து போவோம்னு. சோ நான் இப்போ மத்த ஆன்லைன் சேனல்ஸ்மே வந்துட்டு செக் அவுட் பண்ணி பார்த்தேன். சோ அதுல வந்துட்டு அவங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் DevOps வந்துட்டு இனிஷியலா லைக் வர்ச்சுவலைசேஷன், கண்டெய்னரைசேஷன், குபர்னெட்ஸ், CI/CD அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா AWSல வர லைக் அதுக்கப்புறமா AWS போக சொல்றாங்க. சோ எப்படி போனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி போனா சரி. இப்போ ஏன் நான் வந்து எப்படி வச்சிருக்கேன்னா, இது நான் 8 இயர்ஸா பார்த்து எது முதல்ல லினக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். நான் லினக்ஸ் நிறைய பேர் கமாண்ட்ஸை பார்த்து பயந்தாங்க. அப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா AWS வந்தேன். AWS தான் இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும். இன்ஃப்ரா கிரியேட் பண்ணாதான் அதுல உங்களால டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண முடியும். OS இருந்தானே சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். OS தர ஆள் யாருன்னா அமேசான். ஸோ நீங்க அமேசான் இருந்தால் நீங்க டெராஃபார்ம் இன்ஸ்டால் பண்ண முடியும், குபர்னெட்டிஸ் இன்ஸ்டால் பண்ணி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். AWSே தெரியாம நீங்க இதெல்லாம் எங்க போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? கரெக்டா? ஸோ அதனால உங்களுக்கு இன்ஃப்ரா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு மேலதான் இந்த இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் வருது. அதனால தான் நான் இந்த ஃப்ளோ வச்சிருக்கேன். இந்த ஃப்ளோனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அவங்க அந்த மாதிரி வச்சு தே ஆர் கன்ஃபியூசிங் த பீப்புள்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டியூட்ஸ் எங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மோஸ்ட்லி அப்படி இருந்ததுன்னா நீங்க எல்லாம் அங்கே தானே போயிருப்பீங்க. ஸோ அதர்ஸ் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் பீப்புள்ஸ். ஸோ டோன்ட் சி தட். ஈவன்
நானுமே சில பெரிய பெரிய டாப் இன்ஸ்டியூட்ஸ்க்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஸ்ட்ரிக்ட்டா வந்து எங்க சிலபஸ ஃபாலோ பண்ணுன்னுவாங்க. நான் அந்த மாரி எடுத்தா பசங்களுக்கு புரியவும் புரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாரி இன்ஸ்டியூட்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். ஸோ இத நீங்க ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா, வி ஆர் ஸ்டடியிங் அமேசான் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபார் கிரியேட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு மேல தான் இவங்க எல்லாரையும் நம்ம உட்கார வைக்க போறோம். அதனால தான் இவன் தான் பேஸ். ஓகே ஜி. ஜி அப்புறம் இன்னொன்னு நீங்க ஜென்கின்ஸ் சொல்றீங்களா? சோ அது எப்படி லைக் ஏடபிள்யூஸ்ல இருந்து தான் நீங்க இது பண்ணுவீங்களா? இப்படி பிளகின் எல்லாம் மேக் பண்ணி இல்ல ஏடபிள்யூஎஸ்ல இருந்துலாம் இல்ல. ஏடபிள்யூஎஸ்ல ஓஎஸ் போட்டு அதுல ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஜென்கின்ஸ் சாஃப்ட்வேர்ல தான் பிளகின் வரும். ஏடபிள்யூஎஸ்க்கும் ஜென்கின்ஸ் சம்மந்தம் ஏடபிள்யூஎஸ் ஒரு இடத்த கொடுக்குறான் ஜென்கின்ஸ்க்காக. அந்த இடத்துல அவனை இன்ஸ்டால் பண்ணி அவன் பிளகின்ஸ் தான். நீங்க எந்த தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸுமே வந்துட்டு நீங்க அதுல இது பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டிஸ் கொண்டு வரலாம். பட் அமேசான் பிளகின்னு எதுவும் கிடையாது. ஜென்கின்ஸோட பிளகின் தான் உள்ள வரும். ஓகே ஓகே. சோ நீங்க இந்த கியூபர்னெட்ஸ்ல ஒரு ஆபரேட்டர்னு ஒன்னு லைக் வருதுங்களா? சோ அதுவும் நீங்க கவர் பண்ணுவீங்களா? ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பா கவர் ஆகும். பட் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் நான். ஆப்ரேட்டர்ஸ் முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல குபர்னிஸ் வரும்போது சொல்றேன். இப்போ சொன்னா ரொம்ப ஹெவி லோடு கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே. சரி ஓகே ஜி. ஓகே. ஏன் ஆப்ரேட்டர்னா என்ன, அது எதுக்குன்றதையும் நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது அந்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம அது நான் சொன்னோம்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஜி. ஓகே தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? சரி ஓகே. I'll help you for certificate preparation, Preeti. Shall we need high confidence? இல்ல ஒரு 8 GB RAM உள்ள லேப்டாப் இருந்தா போதும். மினிமம் 8 GB RAM ஆவது வச்சுக்கோங்க. i3 ப்ராசஸர். மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து i3. அது கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் மினிமம் வந்து i3 ப்ராசஸர் 8 GB RAM ஃபார் யுவர் லேப்டாப் டு ஸ்டடி திஸ் என்டையர் கோர்ஸ், லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? ஏதாவது பர்சனலாக ஏதாவது கேட்கணுன்னாலுமே யூ ஹேவ் மை நம்பர். நீங்கள் வந்து எனக்கு ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன்னா ஈவினிங் மேலே ஃப்ரீயாக இருப்பேன். யூ கேன் கால் மீ 9150749090. அதே மாதிரி ப்ளீஸ் லீவ் யுவர் ரிவ்யூ இன் த குரூப் தட் ஹவு த செஷன் வாஸ், ஃபர்ஸ்ட் டே செஷன். ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? ஸோ கொஷின்ஸ் இல்லை அப்படின்னா தேங்க்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன். லைக் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். மேக் திஸ் ஃபயர் ஃபார் த நெக்ஸ்ட் 3 months. ஓகே, அந்த ஃபயரை விட்டுறாதீங்க. யூ மைட் கெட் எனி மல்டிபிள் பர்சனல் திங்ஸ் விச் ஸ்பாயில்ஸ் யுவர் டைம், பட் ட்ரை டு கண்ட்ரோல் இட். எஸ் ஐம் ஸ்டில் ஆன்லைன். சொல்லுங்க. எல்லா கிளாஸஸுமே மார்னிங் மட்டும்தானா இல்ல ஈவினிங் ஏதாவது கிளாஸஸ்? ஈவினிங் நான் யூகே யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்றேன் ஜி. அதனால ஈவினிங் சம்டைம்ஸ் மீட்டிங்ஸ் இருக்கும் ஜி. அதனால ஈவினிங்ஸ் வைக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. ஆஃபீஸ்னால எல்லா கிளாஸஸுமே மார்னிங் தான். மோஸ்ட்லி மார்னிங் ஜி. பட் எல்லா கிளாஸஸுமே மார்னிங் பிஃபோர் 10 க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? பிஃபோர் 9 க்ளோஸ் பண்ணிடுவேன். இன்னைக்கு Q&Aன்றதுனால, ஆமாம் Q&Aன்றதுனால ஐம் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் வித் யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே இல்லை, யூ கைஸ் மைட் ஹேவ் கொஸ்டின்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷனுக்காக ஐம் ஸ்டில் எக்ஸ்டெண்டிங் இட். மோஸ்ட்லி 9க்குள்ள வைண்ட் அப் ஆயிடும். மிஞ்சி போனா 9:15க்கு மேல போகாது. ஓகே, தேங்க் யூ. நோ ப்ராப்ளம் ஜி. எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எனிவன்? ஸோ கொஸ்டின்ஸ் இல்லைனா தென் வில் வைண்ட் அப் ஃபார் த டே டுடே. நாளைக்கு இதே லிங்க் தான், சேம் லிங்க். நாளைக்கு 8 o'clock அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. நான் மேக்ஸிமம் 8:05 வந்து வில் ஸ்டார்ட் அண்ட் வில் சி DevOps overview tomorrow. யா, எந்த கொஸ்டின்ஸ் இல்லைனா நம்ம வந்து வில் வைண்ட் அப் ஃபார் த டே டுடே. ஹேவ் அ கிரேட் டே எவ்ரிவன்.